பாருங்க மஞ்சள் கனகாம்பரம் வெயில் ஏற ஏறதான் நிறைய பூக்கும் பொழுதுங்க. இதுவும் கட்டிங்ல வருதுங்க. இது வந்து நான் நிறைய வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கும் நான் சென்ட் பண்ணுவேன். ஆனால் இது இருக்கிறதே ஒரே ஒரு செடி தாங்க. இதை அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க ஏன்னு கேட்டால் இது வந்து மார்க்கெட்ல எல்லாம் விற்கிது இல்லைங்களா? அறுப்பொருளே கிடையாது எல்லா செடியுமே. இருந்தாலும் நீங்க போய் வாங்குறதுக்கு கஷ்டப்படுவீங்களே, அனுப்பலாம்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கே ஒண்ணு தானே இருக்கு. நான் எப்படிங்க அனுப்புறது? அதனால என்னால அனுப்ப முடியாதுங்க. கோச்சிக்காதீங்க. இந்த ஆண்டி நம்மள ஆசை காட்டுறாங்க, அனுப்புவாங்கன்னு நினைச்சா அனுப்ப முடியாதுன்றாங்களே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இங்க பாருங்களேன், நல்லா மலர்ந்த பிறகுதாங்க அழகா இருக்கு இந்த கனகாம்பரம். இது மஞ்சள் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அதுல இவ்வளவு பூ வருது. நேத்து பூவே பறிக்கல, அதுவே மனசு வலி எடுத்துச்சு. இன்னைக்குன்னா வெயில் காஞ்சாலும் பரவாயில்லப்பா, நம்ம போய் பறிச்சிடலாம். பறிக்கிறதையும் ஒரு வீடியோ போகலாம். ஏன்னு கேட்டா மாடி தோட்டத்துல இதை தவிர வேற என்னங்க வேலை இருக்கு? ஒண்ணு நம்ம ப்ரொபகேஷன் பண்றது, நாத்து பிரிச்சு நடுறது, அப்புறமா பூக்களை பறிக்கிறது, அப்புறமா வந்து தண்ணி விடுறது, இதெல்லாம் ஒரு டியூட்டி தானேங்க. விவசாயம் மாதிரி தான். இது மாதிரி மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கும் விவசாயம் பார்க்குற மாதிரி தான். டெய்லி அதை வந்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா பலன் இருக்கு. எலி எங்கன்னா தோண்டி விடுதா, பூனை நோண்டி விட்டுடுதா அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா?